نعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. சென்ற பாடத்தில் நிலாமுல் இர்ஸ் ஃபில் இஸ்லாம் அப்படின்றத பார்த்தோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் வாரிசுரிமையினுடைய அந்த அமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது, அதே போன்று ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மையத்திற்கு இந்த வாரிசுரிமைக்கு தொடர்பான விஷயங்கள் என்ன, அல் ஹுகூக்குல் முத்தஅல்லிகா பார்த்தோம். அதில் தைனை முற்படுத்தணுமா, வசியத்தை முற்படுத்தணுமா, அதற்குரிய இமாம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதையெல்லாம் பார்த்துட்டோம். அதே போன்று மராத்திபுல் வரசா, வாரிசுதாரர்களுடைய மர்த்தபாக்கள், அந்தஸ்து, யாருக்கு முதல்ல கொடுக்கணும், அடுத்து யாருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இந்த பாடத்தில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பார்த்து முடிப்போம். முதல்ல அன்பாஉல் இர்சி, வாரிசுரிமையுடைய வகைகள் அர்பஅத்துன், மொத்தம் 4. இந்த வாரிசுரிமைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இர்ஸ், மீராஸ், வராசா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இந்த வாரிசுரிமையினுடைய வகைகள் மொத்தம் 4. அது என்ன வகை அப்படின்னு சொன்னால், முதல்ல இர்சும் பில் ஃபர்து, இதுதான் அடிப்படை. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் முதல்ல பிரிக்கணும்? பில் ஃபர்து. ஃபர்துனா என்ன? அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய பங்குகளின் அடிப்படையில், தாய், தந்தை, மனைவி அல்லது கணவன், பிள்ளைகள், இப்படி அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஃபர்து கொடுத்துருக்கானோ அஸ்ஹாபுல் ஃபுரூத், அவங்களுக்கு முதல் வகை. ரெண்டாவது இர்சும் பிதஅஸ்ஸுப். தஅஸ்ஸுப்னா என்ன? பிடிவாதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம சொன்னது அந்த அர்த்தம் இல்லை. அசபா, சொந்தம் அப்படின்ற அடிப்படையில், அதாவது ஒன்று விட்ட சொந்தம். ஒன்று விட்ட சொந்தம்னா இரத்த பந்தம் இல்லாத சொந்தம்னு அர்த்தம் இல்லை. தஅஸ்ஸுப், அந்த அசபால சில நேரங்களில் தந்தை மகன் கூட அசபான்னு சொல்லுவாங்க, போக போக படிப்பீங்க. அப்போ அடுத்த லெவல் சொந்தம் அசபா. மூன்றாவது இர்சும் பிர் ரத், அதுவும் நம்ம படித்தோம். ரத்துனா என்ன? சொத்தெல்லாம் பிரித்தாச்சு, வாரிசுதாரர்களுக்கு கொடுத்தாச்சு, சொத்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற சொத்தை திரும்ப கொடுத்த வாரிசுதாரர்களுக்கே கொடுப்பது இர்சும் பிர் ரத். நான்காவது இர்சும் பிர் ரஹ்ம, சொந்தங்களுக்கு கொடுப்பது. சொந்தங்கள்லாம் யார்? யாரெல்லாம் அஸ்ஹாபுல் ஃபுரூத் இல்லையோ, யாரெல்லாம் அசபால இல்லையோ, அவர்கள் எல்லாம் அஸ்ஹாபுல் ரஹ்ம, உலுல் அரஹாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, ஜவுல் அரஹாம், அந்த உறவினர்கள் அப்படின்ற பட்டியலில் வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அதையும். ஒன்று விட்ட சச்சா பையன் அல்லது எங்கள் அண்ணனுடைய பேரன், இப்போ இவங்கெல்லாம் என்ன வருவாங்க? அஸ்ஹாபுல் உலுல் அரஹாமில் வந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் 4வது நிலை தான், ஏற்கனவே அதையும் பார்த்துட்டோம். அப்போ இந்த இர்சுனுடைய அடிப்படை முதல்ல ஃபர்து, அதுக்கு அடுத்து அசபா, அதுக்கு அடுத்து தான் இந்த ரத்து, ரஹ்ம் அப்படின்றதெல்லாம். சரியா? இப்போ இதுதான் 4 வகையான இர்ஸ், அன்பாவுல் இர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஸ்பாபுல் இர்ஸ். என்னது? வாரிசுரிமையினுடைய காரணங்கள் என்ன, என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாரிசாக முடியும். சரியா? என்னென்ன விஷயங்களின் அடிப்படையில் அவன் வாரிசாக முடியும். அஸ்பாபுல் இர்சி அல்லதி யரிசு பிமூஜிபிஹா அஷ்ஷக்ஸு ஸலாஸத்துன், எந்த காரணங்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் சொத்துக்கு வாரிசாக முடியுமோ அந்த காரணங்கள் மொத்தம் 3. சொத்துக்கு என்ன வேணும்? வாரிசாகிறதுக்கு காரணம் வேண்டும். அந்த காரணம் என்பது, முதல் காரணம் அல் கராபா அல் ஹகீகியா. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அடிப்படை காரணம் என்னது? சொந்தம்.
அல் கராபா அல் ஹகீகியா, உண்மையான சொந்தம். அப்போ மற்றவங்கெல்லாம் பொய் சொந்தம்னு சொல்லக்கூடாது. அல் கராபா அல் ஹகீகியா என்னென்ன? யதார்த்தமான, அடிப்படையான, உண்மையான சொந்தம். அதாவது நேரடி சொந்தம்னு அர்த்தம். ஒன்று விட்ட ரெண்டு விட்ட சொந்தம் அல்ல. அல் கராபா அல் ஹகீகியா அப்படின்னா என்ன? ராபிதத்துன் நசபு, நசபு உடைய தொடர்பு. ராபிதா இணைப்பு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறது எது? அந்த மையத்தையும் வாரிசையும் இணைப்பது நசபு. அவங்க யார் யாரெல்லாம் இதில் வருவாங்க அப்படின்னா, வஹியல் வாலிதான் வல் அவுலாத் வல் இக்வா வல் அமாம் வகைருஹும். யார் வருவா? பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தந்தையின் சகோதரர்கள், சகோதரிகள் இல்லை, சரியா? தந்தையின் சகோதரர்கள், பெரியத்தா சின்னத்தா, இவங்க வருவாங்க. ஒயும்கின் அன் நகூல், இவங்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, பி ஈஜாசின் அல் வாலிதான் வல் அவுலாத் வமன் இன் தசப இலைஹிம். சுருக்கமாக சொல்கிறாந்தா பெற்றோர்கள், பிள்ளைகள், அவர்கள் மூலமாக நமக்கு தொடர்பு வரக்கூடியவர்கள். இப்போ எங்கள் சச்சா பெரியத்தா யார் மூலமாக தொடர்பில் வருவாங்க? அத்தா மூலமாக, இல்லையா? உண்மையா இல்லையா? சகோதர சகோதரிகள் யார் மூலம் வருவாங்க? எங்கள் அத்தாவுடைய பிள்ளைகள். என் பேரன் எந்த அடிப்படையில் வருவான்? மகனுடைய பிள்ளை. ஆக ஒரு மனிதனுக்கு நம்ம கலாலாவுடைய சொத்து படிக்கும்போது படித்தோம். என்ன வேணும்? அசலும் வேணும், ஃபரவும் வேணும். அசல் இல்லாமல் இந்த உலகத்தில் மனுஷன் யாருமே கிடையாது. ஃபரா இல்லாமல் இருக்கலாம், பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், தந்தை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இப்போ தந்தை மூலமாக வரக்கூடிய சொந்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்கடுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சொத்துல ஒரு ஆணோ பெண்ணோ வாரிசுரிமை பெறணும் அப்படின்னா அடுத்த காரணம் கராபத்துன் நிக்காஹ். அன் நிக்காஹ் முதல்ல படிச்சது அல் கராபா அல் ஹகீகியா. உண்மையான சொந்தம் என்பது இரத்த சொந்தம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இரத்த பந்தம். ஆனால் நிக்காஹ் என்பது எங்கோ பிறந்த ஒரு ஆணும் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணும் திருமணம் என்ற உறவு முறையின் காரணமாக, உக்குதத்துன் நிக்காஹ், அந்த திருமண முடிச்சின் காரணமாக இணைகிறாங்க. இணையும் பொழுது அந்த இணைதல் என்பது திருமணம் என்ற பந்தம் தொடங்கியதிலிருந்து அது முடிவடையும் வரை அவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்கும். ஒருவேளை நடுவில் தலாக் ஏற்பட்டு விட்டால் இந்த பெண் அவருடைய சொத்துக்கோ இவர் அந்த பெண்ணுடைய சொத்துக்கோ வாரிசாக முடியாது. இப்போ மையத்தாக அந்த மனிதரோ அந்த பெண்ணோ இருக்கும்போது ரெண்டு பேருக்கு என்ன செய்யணும்? திருமண பந்தம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும். அப்போ திருமண பந்தத்தின் மூலமாக அது என்னது? அக்து ஸௌஜிய்யா அஸ்ஸஹீஹ், சரியான முறையில் இரண்டு பேருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய திருமண ஒப்பந்தம். அக்துனா என்ன? ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் ஒயில்லம் யஹ்சுல் பஅதஹு துஹூலுன் அவ் கல்வத்துன், திருமணம் செஞ்சிட்டாங்க, இருவரும் வந்து உடல் ரீதியாக இணையாமல் இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த திருமணம் என்பது தொடரும். எப்போ வந்து கையெழுத்து போட்டாங்களோ தஃப்தரில் என்னாச்சு? திருமணம் என்பது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அம்மன் நிக்காஹுல் ஃபாசிது அவின் நிக்காஹுல் பாத்தில் ஃபலா தவாருஸ பிஹி அஸ்லன். அதே நேரத்தில் நிக்காஹுல் ஃபாசிது, ஃபாசிதுன்னா என்ன? தவறான நிக்காஹ். அதை பற்றிலாம் கிதாபு நிக்காஹில் நீங்கள் படிக்கலாம். அதே போன்ற நிக்காஹுல் பாத்தில், அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா? ரலாத்தில் இருக்கக்கூடிய சகோதரியை கல்யாணம் பண்ணலாமா? தந்தையுடைய இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணலாமா? இதெல்லாம் நிக்காஹுல் பாத்தில். இப்போ இந்த நிக்காஹுல் பாத்தில் எதில் வராது? வாரிசுரிமையில் வராது. வருமா? வரவே வராது. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம சட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் வந்து யார் யாரெல்லாம் திருமணம் செய்யலாம்னு சொல்கிறான்ல, ஹுர்ரிமத் அலைக்கும் மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஹவாத்துக்கும், அந்த வசனத்தை தெளிவாக ஒவ்வொன்றா சொல்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்து
யாரை திருமணம் செய்யலாம், யாரை திருமணம் செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை யாராவது ஒருத்தர் அப்படி பாத்திலான நிக்காஹ் செய்திருந்தால், ரைட்டா, பாத்திலான நிக்காஹ் செய்திருந்தால் அந்த கணவன் மனைவின்னு இவங்க சொல்லக்கூடியவங்களுக்கு ஃபலா தவாருஸ், அவங்களுக்கு என்ன செய்யாது, வாரிசு என்பது வராது. தவாருஸ்ன்ற வார்த்தை தஃபாவுல் வசன், இவருக்கு அவரும் வாரிசாக முடியாது, அவங்களுக்கு இவரும் வாரிசாக முடியாது. அப்போ சஹீஹான நிக்காஹின் அடிப்படையில் இருந்தால் திருமணம் முடித்தவர்கள் அந்த மரணிக்கும் போது அந்த திருமணம் பாக்கியாக இருந்துச்சுன்னா இந்த மனிதருக்கு அந்த பெண்ணும், அந்த பெண்ணுக்கு இந்த மனிதர் என்ன செய்யலாம், வாரிசா ஆகலாம். மூணாவது அல் வலா. வலா அப்படின்னா அடிமைத்தனமாக இருத்தல், அதாவது என்ன சொல்றது, வலாவுல் இத்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆளுக்கு இன்னொருத்தர் அடிமையாக இருத்தல், இன்னைக்கு இது பொருத்தமாக இல்லை, அன்னைக்கு இருந்தது. இப்போ வலாவுல் இத்க்னா இதுவும் நான் ஏற்கனவே போன பாடத்தில் சொல்லும்போது சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அல் ஆசிபு சபபி அப்படின்ற ஒரு பாடத்தில் நான் சொல்லியிருப்பேன். இதை அல் ஆசிபு சபபி, ஒரு மனிதரை ஒருத்தர் என்ன செஞ்சார், அடிமையாக வச்சுருந்தார். ஒரு கட்டத்தில் அவரை விடுதலை செஞ்சிட்டாரு. விடுதலை செய்யப்பட்ட மனிதருக்கு சொத்து இருக்குது, அந்த மனிதருக்கு யாருமே வாரிசு இல்லை என்று சொன்னால், விடுதலை செஞ்சார்ல செய்யுது, அவர் இந்த சொத்துக்கு வாரிசாவார் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதான் இது. வலாவுல் இத்க் வலாவுன் நிஅமா. ஏன்னா வஸபபுஹா நிஅமத்துல் முஅத்திக் அலா அத்திகிஹி, அவர் என்ன செஞ்சார், நியாமத் பண்ணி அடிமையாக இருக்க, இனிமேல் நீ அடிமையாக இருக்க வேணாம், நீ சுதந்திரமானவனாக இரு அப்படின்னு. ஃபஹுவ அத்தா நிஅமத்துல் ஹுர்ரியா, என்ன செஞ்சார், சுதந்திரம் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த நியாமத்தை அவருக்கு கொடுத்தாரு. கொடுத்ததுனால அந்த செய்யுது இந்த முன்னாள் அடிமையினுடைய சொத்துக்கு என்ன செய்யலாம், வாரிசாக முடியும். இதுக்கு பேர் ராபித்தத்துல் வலா அல்லது வலாவுல் இத்க் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல உள்ளது ராபித்தத்துல் நசபு, ரெண்டாவது ராபித்தத்துல் நிக்காஹ், இது ராபித்தத்துல் இத்க். இந்த ராபித்தத்துல் இத்க் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஆனால் முதல் ரெண்டு சொந்தம் இருக்குல்ல, எது கராபா நிக்காஹ், அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், சொத்தை போல் பெரும்பாலும் பிரித்து குடிச்சிடுறோம். அப்போ இது முடிச்சிடும். இப்போ எரிசு பிசபபிஹா லிஅன்னஹு அன்அம அலல் அப்தி ஃபரத்த இலைஹி ஹுர்ரியத்தஹு வஆத இலைஹி இன்சானியத்தஹு. ஏன் அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவருக்கு அவருடைய சுதந்திரத்தையும் மனிதத்துவம், இன்சானியான என்ன, அவனை ஒரு மனுஷனை மதிச்சு நீ அடிமை இல்லை அப்படின்னு அவருக்கு கொடுத்ததுனால இந்த அடிமையினுடைய சொத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, வாரிசாக முடியும். فكافه الشارع بإرثه عند الموت إذا لم يكن للعبد العتيق وارث أصلا. இது எப்போ, இது அந்த அடிமை, முன்னாள் அடிமைக்கு லா பி சபபில் கராபா வலா பி சபபின் நிக்காஹ், அவருக்கு சொந்தம் எந்த அடிப்படையும் இல்லை, தாய் தந்தை அண்ணன் தம்பி யாருமே இல்லை, மனைவி மக்களும் யாருமே இல்லைன்னா என்ன செய்யலாம், இவருக்கு சொத்துல பங்கு கிடைக்கும். புரியுதா? தூக்கம் வருதா லைட்டா? சரி. இப்போ இது மூணு தான் வந்து அஸ்பாபுல் இர்ஸ். இந்த மூணில் முதல் ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு புழக்கத்தில் பார்க்குற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்கானுல் இர்சி, வாரிசுரிமையினுடைய ருக்குன்கள் என்ன அப்படின்னா அதுவும் மூணு. அது என்ன வாரிசுரிமையின் ருக்குன்கள்? The pillars of inheritance. ஒரு மனிதன் இறந்து விட்டான், அந்த மனிதனுக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்து இன்னொரு ஆளுக்கு போகணும் இல்லையா? இதானே நம்ம படிக்கக்கூடிய விஷயமே, பேசிக்காக தானே. இறந்த மனிதர், அவருக்கு சொத்து, அவருடைய வாரிசு, இந்த மூணு தான் அர்கான். புரியுதா? ருக்குன்கள் மூணு என்ன? அல் முவர்ரிசு வல் வாரிசு வல் மௌரூசு. சிம்பிளாக சொல்லலாம். முவர்ரிசுனா மையத்து, வாரிசு ஆக்குபவர், அவருக்கு வாரிசு ஆகுபவர், அது மகனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மூணாவது மௌரூஸ்.
மௌரூஸ்னா எது வாரிசாக்கப்படும்? சொத்து, வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இதுதான் மௌரூஸ். அப்போ இருசுடைய ருக்குன்கள் எத்தனை? 3. ரொம்ப எளிமையாக இருக்குல்ல, சிம்பிளான விஷயம். முதலாவது அல் முவர்ரிஸ். முவர்ரிஸ்னா யாரு? ஒஹுவல் மையித் அல்லதி யஸ்தஹக்கு கைருஹு அன் யரிஸ மின்ஹு மா கல்லஃபஹு பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னாடி அவர் என்ன விட்டுட்டு போனாரோ அதை அவர் அனுபவிக்க முடியாது, வேறொருவர் என்ன செய்வார்? அதை அனுபவிப்பார்ல. இப்போ இவர் முவர்ரிஸ் என்ன செய்கிறாரு? வராசத்தை கொடுத்துட்டு போகிறாரு. ரெண்டாவது அல் வாரிஸ். வாரிஸ்னா யாரு? ஒஹுவல்லதி யஸ்தஹக்கு அல் இர்ஸ பில் அஸ்பாபிஸ் சாபிகா. சொன்னோம் இல்லையா, கராபத்து, அதே போன்று நிக்காஹ், இந்த சபபுகளின் அடிப்படையில். இப்போ இத்துக்கு இல்லாதனால நான் சொல்லலை. இந்த இதன் அடிப்படையில் என்ன செய்வார்? அவர் வாரிசாக மாறுவார். மூணாவது தான் மௌரூஸ். மௌரூஸ்னா வாரிசாக்கப்பட்டது. ஒஹுவ ஷையுல்லதி யத்ருக்குஹுல் மையித். அது என்னது? மையத்து விட்டுட்டு செல்லக்கூடிய பொருட்கள். அது என்னவா இருக்கலாம்? மிமாலின் வ எகாரின் வகைரிஹி. சொத்தாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொல்கிறது, வீடாக இருக்கலாம், வியாபார பொருட்களாக இருக்கலாம். அவருக்கு என்னென்னலாம் சொத்து இருக்கோ, அது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸாக இருக்கலாம், அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். என்ன அவருடைய பெயரில் சொத்தாக மதிப்பிடப்படுமோ அத்தனையுமே மௌரூசு தான். இந்த மௌரூசுக்கு தான் பேர் என்னன்னா, இசம்மா அல் மௌரூசு இருசன் ஒ துராசன் ஒ மீராசன் ஓ தரிக்கத்தன். நம்ம என்னென்னலாம் கேள்விப்படுறோமோ, இந்த கிதா பேர் மீராசுன்னு சொல்கிறோம், இந்த ஃபன்னுல் மீராஸ் அப்படின்னு. இது எல்லாமே எதுக்காக வேண்டி? மௌரூஸுக்காக வேண்டி. ஒரு மனுஷன் எதையாவது விட்டுட்டு போயிருந்தா அந்த விட்டுட்டு போனதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது? ஒகுல்லுஹா அஸ்மாவுன் லிஷையில்லதி யத்ருக்குஹுல் மையத்து லில் வரஸா. வாரிசுதாரர்களுக்கு மையத்து விட்டு சொல்லக்கூடிய அனைத்துமே. இப்போ இந்த 3 தான் என்னது? அன்பாவுல் இருசா. சரி, பரவாயில்ல. அர்கானுல் இர்ஸ், வாரிசுரிமையினுடைய 3 ருக்குன்கள். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷுரூத்துல் இர்ஸ், வாரிசுரிமையின் நிபந்தனைகள். ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு வாரிசாகணும், அந்த மௌரூசி இவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு 3 நிபந்தனைகள் உள்ளன. எல்லாமே 3 தான். ஷுரூத்துல் இர்சி ஐதன் சலாசா, அதுவும் 3 தான். வஹிய, முதல்ல வஃபாத்துல் முவர்ரிசி ஹகீகத்தன் அவு ஹுக்குமன். இந்த மையத்துன்னு நம்ம சொல்கிறோம்ல, முவர்ரிஸ் வாரிசாக்கி சொத்தை கொடுக்குறாரு, அவர் உண்மையிலேயே மையத்தாக இருக்கணும். உயிரோடு இருக்கிற மனுஷனுடைய சொத்தை பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் அந்த சொத்துக்கு உரிமையாளன். அவங்ககிட்ட இருந்து நம்ம பிடுங்க முடியாது, அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். எப்போ மையத்தாயிட்டானோ அவங்கிட்ட எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. கோடி கோடியாக போட்டு வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதற்கு வாரிசுகளுக்கு உரிமை உண்டு. அப்போ அந்த முவர்ரிஸ் என்பவர் உண்மையிலேயே வஃபாத்தாயிருக்கணும். இரண்டாவது என்னன்னா, தஹ்கீகு ஹயாத்தில் வாரிசி இந்த மௌத்தில் முவர்ரிஸ். இந்த வாரிசுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் உயிரோடு இருக்கணும். புரியுதா வித்தியாசம்? முவர்ரிசு மௌத்தா இருக்கணும், வாரிசு உயிரோடு இருக்கணும். ஒரு ஆளுக்கு அவருடைய பையன் முன்னாடியே மௌத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. இப்போ இறந்து போன பையன் வாரிசாவானா? வாரிசாக முடியாது. அப்போ வாரிசு உயிரோடு இருக்கணும், முவர்ரிசு மௌத்தா போயிருக்கணும். மூணாவது அல் இல்மு பி ஜிஹத்தில் இர்சி, இவருக்கு வாரிசாகிறார் அப்படின்னு சொன்னால் எந்த அடிப்படையில், எந்த திசையில் வாரிசாகிறாரு? ஜிஹத்னா என்ன? டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் அடிப்படையில் இவர் வராரு? நீ யாருப்பா? நான் இவருக்கு அண்ணங்க. எந்த அண்ணன்? கூட பிறந்தவனா
தந்தை வழி சகோதரனா தாய் வழி சகோதரனா, இது எல்லாமே தெரியணும். புரியுதா? நான் இவருக்கு பேரை வேணும். பேரனா யாருடைய மகன், எந்த மகனுடைய மகன் அல்லது மகளுடைய மகனா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கிடையாது. அப்படி தானே? சகோதரன் நான் சொன்னேன். சகோதரனா உடன் பிறந்த சகோதரன் சட்டம் வேறு, தாய் வழி சகோதரன் சட்டம் வேறு. அப்போ ஜிஹத்துல் இர்ஸ் தெளிவாக தெரியணும். அப்போ போனவன் வந்தவன்லாம் எனக்கும் சொத்துல பங்கு கொடுன்னு கேட்க முடியாது. இப்போ இதை விளக்கமாக பார்ப்போம். முதல் நிபந்தனை சொன்னோம் இல்லையா? என்ன நிபந்தனை? மௌத்துல் முவர்ரிசி ஹகீகத்தன் அவு ஹுக்குமன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஹகீகத்தன்னா என்ன? உண்மையிலேயே மௌத்தா போயிருக்கணும். கண்ணு முன்னாடி மையத்து இருக்கு, டவுட் இருக்கா? இல்லை. ஆனால் ஹுக்குமன்னா என்ன? ஒரு ஆள் வெளியூருக்கு போகிறேன்ட்டு போனார், 10 வருஷமாக ஆளையே காணோம். ஆனால் அவருக்கு சொத்து இருக்கு, வாரிசுதாரர்கள்லாம் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஹுக்கும் செய்யலாமே இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் மஃகூதுடைய ஹுக்கும் இருக்கு இல்லையா? தொலைந்து போனவன், காணாமல் போனவனுடைய மவுத்தை எப்படி நிர்ணயிக்கிறது? எந்த அளவுக்கு நிர்ணயிக்கலாம் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு மனைவி இருந்தால் அந்த மனைவி வேற ஒரு மனிதனை என்ன செய்யலாம்? திருமணமே செய்யலாம். காணாமல் போயிட்டு எத்தனை நாள் சும்மாவே உட்காந்துருப்பா? அப்படி தானே? அந்த பெண் என்ன செய்வா? கணவனுக்கு எந்த விதமான அட்ரஸும் இல்லை, எந்த விதமான தகவலும் இல்லை. அப்படின்னா இன்றைக்கி உடனே வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் ஷேர் பண்ணிடலாம், இந்த ஆளை காணோம் அப்படின்னு. அந்த காலத்தில் சரி, இந்த காலத்துலையுமே மறைஞ்சு வாழக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லையா? அப்போ வஃபாத்துல் முவர்ரிஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கணும். லா யும்கினு அன் நுகஸ்ஸிம தரிகா ஹத்தா யமூத்தல் முவர்ரிசு ஃபிஅலன். ஃபிஅலன் அப்படின்னா ஆக்சுவலி, உண்மையாகவே முவர்ரிஸ் என்பவர் மரணிப்பது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மால் சொத்தை பிரிக்க முடியாது. ஒன்று, நம்ம கண்ணு முன்னாடி மையத்து இருக்கணும். ரெண்டாவது என்னது? அப்படி இல்லைன்னா அவு பி ஹுக்குமில் காதி பி மௌத்திஹி, காதி என்ன செய்யணும்? அவர் மௌத்தாயிட்டாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த நோக்கத்தில் தான் இங்கே சொல்கிறாங்க ஹுக்குமன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசம் புரியணும். ஹகீகத்தன் அப்படின்றது வேற, ஹுக்குமன் அப்படின்றது வேற. அந்த ஹுக்குமன் என்ன? நான் சொன்னேன் இல்லையா? வதாலிக கல் மஃகூத் அல்லதி லா யுஅரஃபு ஹாலுஹு ஹல் ஹுவ ஹய்யின் அம் மையித்துன். ஒரு ஆள் உயிரோடு இருக்கானா மௌத்தாயிட்டானான்னு யாருக்குமே தெரியல, அப்ஸ்காண்ட் ஆகிட்டான், அட்ரஸே இல்லை. அப்போ காதி கிட்ட போனால் காதி என்ன செய்வார்? தீர்ப்பளிப்பார். ஃபைதா ஹக்கமல் காதி பி மௌத்திஹி பி கராஇன். இல்லை, இந்த மாதிரி அவர் போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு போச்சு, அல்லது ஒரு கப்பல் பயணம் போகிறாரு, கப்பல் மூழ்கிருச்சு, 5 வருஷம் ஆச்சு, அந்த கப்பலில் மூழ்கினதாக சொல்லப்படக்கூடியவர் திரும்பவே வரல. ஸோ இந்த அடிப்படையில் ஒரு கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம். அல்லது ஒரு ஃப்ளைட்டில் போனார், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, யாருமே உயிரோடு கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஆதாரங்களின் அடிப்படையில் காதி சொன்னால் ஐந்த தாலிக்க யும்கினு தக்ஸீமு தரிகத்திஹி பைனல் வரசா, இப்படி செய்யலாம். ஆனால் வலஹு பஹ்சுன் ஹாசுன், இது பற்றி மட்டுமே ஃபிக்ஹ் கிதாபுகளில் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுருக்காங்க, படிக்கலாம். கிதாபுகள்லாம், பெரிய பெரிய கிதாபுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணாமல் போன மனிதனுடைய சட்டம் நீளமாக இருக்குது. சரி, இப்போ அந்தளவுக்கு நம்ம போக தேவையில்லை. இப்போ காதி சொல்லிட்டாருன்னா ஃபஷருத்து இதன் மௌத்துஹு ஹகீகத்தன் அவ் இஅ்திபாருஹு மையத்தன் பி ஹுக்மில் காதி وذلك لأن الإنسان ما دام حيا فهو قادر على التصرف في ماله. இப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவன் சொத்தில் அவன் எப்படி வேணால் செலவு பண்ணலாம். ரைட்டா? எந்த பிரியாணி வேணால் வாங்கி சாப்பிட்லாம், என்ன ட்ரெஸ்ஸு வேணால் வாங்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? முடியாது. இப்போ முல்குஹு சாபித்துன் லா யஸூலு அன்ஹு ஃபலா யഖ்லுஃபுஹு அல் கைரு ஃபி தஸர்ருஃபி பிமாலிஹி. வேற யாருமே அவன் சொத்துல போய் என்ன செய்ய முடியாது? உரிமை கொண்டாட முடியாது. ஆனால்
மௌத்தா போயிட்டா, அம்மா இதா மாத ஃபைன்னஹு யகூனு ஆஜிசன், அவன் மௌத்தா போயிட்டான்னு வையன், இப்போ யகூனு ஆஜிசன், யகூனு இயலாதன் ஆயிடுவான், ஆஜிசன் குல்லியா முழுமையாயிடுவான், அனி தஸர்ருஃபி ஃபி மாலிஹி ஃபயஸூலு முல்குஹு வ யன்தகிலு இலா வரஸதிஹி. ஏதாவது பண்ண முடியுமா? கோடி கோடியாக பேங்க்கில் வச்சுருந்தாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அருமையான கவிதை ஒன்று வரும், ஹாத்தமுத்தாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாத்தமுத்தாய் கேள்விப்பட்டது இல்லையா? ஜாஹிலி காலத்தில் வாழ்ந்த மிக பெரிய ஒரு கொடை வள்ளல் அவர் ஹாத்தமுத்தாய். அவர் கவிஞரும் கூட. அவர் என்ன செய்வார்னா, அள்ளி அள்ளி கொடுப்பார் வர்றவங்களுக்கெல்லாம், கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு பொண்டாட்டிக்கு பிடிக்கவே இல்லை, இந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும். காசை தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்தா பொண்டாட்டிக்கு பிடிக்குமா? அப்போ திட்டுறாங்க அந்த பொண்டாட்டி. அப்போ அவர் சொல்கிறார், கவிதை முழுமையாக எனக்கு வைய மா யுக்னி அஸ்ஸர்வா அனில் ஃபதா, இப்படிதான் வரும். அது தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்குறாரு. மாவியா அந்த பெண்ணுடைய பெயர், வைய அண்டது ஹர்ஃபுன் நிதா, ஏ மாவியாவே, மா யுக்னி அஸ்ஸர்வா அனில் ஃபதா, இந்த செல்வம் இருக்குல்ல, இந்த செல்வம் ஒரு இளைஞனுக்கு, ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? சேர்த்து சேர்த்து வைப்போம், உண்மைதான். சேர்க்கிறது, மனிதன் ஓடுவது, செல்வம் சம்பாதிக்கிறான், சந்தேகமே கிடையாது. ஆனால் இதா ஹஷ்ரஜத் ஹஷ்ரஜத் அல் கல்பு வலக்க அஸ்ஸதுர் லாக்க பிஹி அஸ்ஸதுர், அது எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. இதா ஹஷ்ரஜத், ஹஷ்ரஜத் அப்படின்னு சொன்னால் இந்த தொண்டைக்குழிக்கு வர்றதுன்னு அர்த்தம். இந்த தொண்டைக்குழிக்கு வர்றது என்ன வரும்? என்ன வரும்? ரூஹ். வலாக்க பிஹி அஸ்ஸதுர், நெஞ்சமெல்லாம் அப்படியே என்னவாயிடும்? லையக்காயிடும், நெருக்கடி ஆகிடும். நெருக்கடியாகி ரூஹம் போகும்போது இந்த செல்வம் மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் மனிதன் அவனுடைய செல்வம் இல்லையா, ஹதீஸ் சொன்னாங்க, மனிதன் உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் மாலி மாலி மாலின்னு சொல்லுவான், ரைட்டா? ஆனால் மௌத்தான பின்னாடி மாலி எனக்கு என்ன இருக்குது, அப்படிதான் நிலைமை. இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் மாலி 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 அப்படின்னு சொல்லலாம். மௌத்தா போயிட்டா என்ன இருக்கும்? அவனுக்கு அமாலு சாலிஹாத் தான் இருக்கும். சரி, அப்போ அந்த மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் சொத்தை யாரும் பங்கிட முடியாது. அப்போ முதல் நிபந்தனை என்னன்னா, ஷருத்து, அந்த மனிதன் இறந்திருக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ என்ன செய்யணும்? மௌத்தா இருக்கணும், ஹக்கீகத்தனா இருக்கணும், அல்லது ஹுக்குமன். அதுக்கப்புறம் பிரச்சனை வேற. 10 வருஷம் கழிச்சு அவன் கோமால இருந்தான் திரும்பி வந்தான் அப்படின்னா அந்த சட்டம் வேற, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இப்போதைக்கு அவன் இறந்திருக்க வேண்டும் அல்லது இறந்ததாக அறிவிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, அஷர்த்து சானி தஹக்குகு ஹயாத்தில் வாரிசி வக்த மௌத்தில் முவர்ரிஸ். வாரிசுதாரர்கள் இருக்கான்ல, வாரிசு, அவன் அந்த சமயத்தில் உயிரோடு இருக்கணும். வாப்பா மௌத்தாயிட்டாரு, பையன் எங்கேயா அப்படின்னு கேட்டா, பையன் ட்ரிப்பு போயிருக்காருங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? 4 மாதம் ஆச்சு. அவர் எந்த காலும் பண்ணலை, மெசேஜும் பண்ணலை. இப்போ என்ன செய்ய? அல்லது வாப்பா மௌத்தாருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மகன் மௌத்தாயிட்டாரு, மகனுக்கு சொத்து கொடுக்கலாமா? 1 மணி நேரம் தான், முடியாது. சரிங்க, ஒரே நேரத்தில் 2 பேரும் வஃபாத் ஆயிட்டாங்க, என்ன செய்ய? நல்லா பாதுகாக்கணும். அப்படி ஒரு நடந்துச்சுன்னா, ஃப்ளைட்டில் போனாங்க அத்தாவும் மகனும், ஒரே நேரத்தில் 2 பேரும் வஃபாத்து, அத்தாவுக்கு சொத்து இருக்குது. இப்போ அத்தாவுடைய சொத்தில் மகனுக்கு பங்கு வருமானு கேட்டால் வராது. சரி, மகனுடைய சொத்தில் அத்தாவுக்கு பங்கு வருமா? வராது. அப்போ யாருக்கு பங்கிட்டு கொடுக்கணும்? அந்த 2 பேருக்கும் இவர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்கல்ல, அத்தாவுக்குன்னா அவருக்கு மனைவி இருக்கலாம், வேறு பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி மகன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு திருமணம் ஆகியிருந்தால் அவருக்கு மனைவி மக்கள் இருந்தால் கொடுக்கலாம். இல்லைன்னா அவர் சொத்தை திரும்ப என்ன செய்யும்? ரிப்பீட்டாக அம்மாவுக்கு வரும், சகோதர சகோதரிகளுக்கு வரும். புரியுதா வித்தியாசம்? அப்போ வாரிசு என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கணும்.
وهذا لأن الوارث إنما يخلف المورث بعد موته وينتقل إليه الملك بطريق الإرث فلا بد أن يكون حيا عند موت مورثه. அப்போ முவர்ரிஸ் அது வாப்பாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், வாரிசாக இருக்கக்கூடியவர் அந்த முவர்ரிஸுடைய மௌத்தப்ப இவர் ஹயாத்தோடு இருக்கணும். லி தஹ்கீகி அஹ்லியத்திஹி, அவருடைய தகுதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு. ஏன்னா இதில் மையத்து லைஸ அஹ்லன் லியத்தமல்லக், நம்ம சொன்னோம்ல மௌத்தா போயிட்டா அவருக்கு ஏதாவது உரிமை இருக்கா? ஒன்றுமே இல்லை. லா பி தரீகில் இர்ஸி வலா பி கைரிஹி ஒமின் அஜ்லிஹி அன் நதஸப்பர் ஹாதா ஷர்த நகூல். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொன்னேன்ல, லவ் மாத்த இஸ்னானி ஃபஅக்ஸர் மினல் அகாரிப் அல்லதீன யதவாரஸூன், ரெண்டு பேருமே வந்து தவாருஸ், அத்தாவுக்கு மகன் வாரிசாவார், மகன் அத்தாவுக்கு வாரிசாகுவார். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் வலம் யுஅலம் ஐயுஹுமா அவ் ஐயுஹும் மாத்த கபுல் அல் ஆஹர், யார் முதல்ல மூத்தா போனான்னு யாருக்குமே தெரியாது. ரைட்டா? இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு கார் ஆக்சிடெண்ட் உதாரணத்துக்கு, நான் சொல்கிற வித்தியாசம் புரியணும். ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அத்தாவும் மகனும் போகிறாங்க, அத்தா இறந்துட்டார், மகன் உயிரோடு இருக்கார். உயிரோடு இருக்காருன்னா அத்தாவுடைய சொத்துல மகனுக்கு பங்கு இருக்குது. ஆனால் அதே ஆக்சிடென்ட் காரணமாக ஒரு மாதம் கழித்து மகன் இறக்குறாரு. இப்போ மகன் வந்து அத்தா மௌத்தாகும்போது உயிரோடு இருந்தார்ல, அப்பா வாரிசாகலாம். ஆனால் அதே கார் ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. யார் முதல்ல இறந்தான்னு சொல்ல முடியுமா? நமக்கு தெரியுமா? அப்போ ஃபலா தவாருஸ பைனஹுமா வலா இஸ்திஹாக்க லி அஹதிஹிமா ஃபி தரிகத்தில் ஆஹர், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிசாக முடியாது, சொத்துல பங்கும் கேட்க முடியாது. கமா லவ் மாத்தல் இப்னு வல் அபு ஃபி ஹாதிஸத்தி தஹத்துமி தாயிரத்தின், ஒரு ஃப்ளைட் கிராஷில், அல்லது ஃபி ஹாதிஸத்தி கர்கி பாஹிரத்தின், ஒரு போட்டு ஒரு கப்பல் மூழ்கிருச்சு, அல்லது வகா சக்ஃபுல் பைத்தி அலா உஸ்ரத்தின் ஃபீஹா அபுனாஉன் வ இக்வத்துன் ஃபமாத்து, அல்லது இந்த மேலே உள்ள சீலிங் இடிஞ்சு விழுந்து தந்தை மகன் எல்லாமே மொத்த குடும்பத்துமே இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க. இதெல்லாம் வந்து மிக மோசமான ஒரு நிலைமை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒன்று ஆகி போயிருச்சுன்னா ஃபைன்னஹு லா தவாருஸ பைனஹும் வலா யஸ்தஹக்கு அஹதுஹுமா அன் யரிஸல் ஆஹர் வதகூனு தரிகத்து குல் வாஹித் மின்ஹுமா லிவரஸதிஹி அல் அஹ்யா. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா? ரொம்ப கன்ஃபார்மாக பார்க்கணும். மௌத்தா போனவங்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. வஹாதல்லதி வல்லாஹனாஹு வஹுவல்லதி துஷீரு அவ் தஹதீஃபு இலைஹி இபாரத்துல் ஃபுகஹா. இதை தான் என்ன செய்கிறாங்க ஃபுகஹாக்கெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? லா தவாருஸ பைனல் கர்கா வல் ஹர்கா வல் ஹதுமா. இது ஒரு காயிதா மாதிரி சொல்லியிருக்காங்க. லா தவாருஸ, வாரிசு என்பது கிடையாது. யார் யாருக்கு? பைனல் கர்கா வல் ஹர்கா வல் ஹதுமா, தண்ணீரில் மூழ்கியவன், நெருப்பில் கரிந்து இறந்தவன், அல்லது வீடு இடிந்து விழுந்து அதன் காரணமாக இருந்தவர்களுக்கு என்ன செய்யலை, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வாரிசாக முடியாது. சரியா? ஓகே. மூணாவது ஷர்த் என்னன்னா, அஷர்த்து சாலிஸு அல் இல்மு பிஜஹத்தில் கராபா ஓ பிஜிஹத்தில் இர்சி. என்ன தெரியணும்? ஜிஹத்துல் கராபா தெரியணும். எந்த அடிப்படையில் நீ சொந்தமாகுற, எந்த ஜிஹத்தில் வர தெரியணும். فلا بد من معرفة جهة الإرث كالزوجية والقرابة وبدرجة القرابة حتى يتعطى الحكم للعالم بقسمة المواريث فإن أحكام الإرث تختلف باختلاف جهات الإرث. இதெல்லாம் பின்னாடி படிப்போம். இந்த ஜிஹாத்துல் இர்ஸ், அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் பிள்ளைகள், தந்தை, தந்தையின் சகோதரர்கள், அது வரும். சரியா? அல் உபுவா வல் புனுவா வல் உஹுவா வல் உமூமா அப்படின்னு சொல்லுவாங்க.
மொத்தம் 4 வகையாக சொல்லுவாங்க. அல் புனுவா, புனுவானா மகன் மற்றும் பேரன். அல் உபுவா ஃபாதர்ஹுட், தந்தை, தந்தையுடைய தந்தையெல்லாம் வந்துடுவாங்க. அல் உஹுவா சகோதரர்கள். ஒல் ஒமூமா, ஒமூமான தந்தையின் சகோதரர்கள். அப்போ இந்த லெவலில் பார்க்கணும். இப்போ எந்த லெவலில் யார் இருக்கா? ஃபலா யக்ஃபி அன் நகூல் இன்னஹு அகுல் மையத். மையத்துக்கு தம்பிங்க அவர். தம்பினா எந்த வகையில் தம்பி? சச்சா மகன் கூட தம்பின்னு தான் சொல்லலாம், சின்னம்மா மகன் கூட தம்பின்னு தான் சொல்லலாம், ஏன் தாய் வழி சகோதரன் கூட தம்பின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அகுல் மையத்துனா ஃபலா புத்தன்னா அரிஃப ஹல் ஹுவ அகுன் ஷகீகுன் அவு லி அகின் அம் லி அபின் அம் லி உம்மின் லிஅன்ன குல்ல வாஹிதின் லஹு ஹுக்முன் ஹாஸுன் ஃபஅஹதுஹும் யரிசு பில் ஃபர்த் வஅஹதுஹும் பிதஅஸ்ஸுப். ஒருத்தர் ஃபர்தின் அடிப்படையில் சொத்துல பங்கு கிடைக்கும், இன்னொருத்தருக்கு அசபாவின் அடிப்படையில் சொத்துக்கு பங்கு கிடைக்கும். சில நேரங்களில் சில பேருக்கு சொத்தில் பங்கு கிடைக்காது. ஒபாதுஹும் யுஹஜப் ஒபாதுஹும் லா யுஹஜப். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல, தெரிஞ்சாதான் சொத்தை பிரித்து கொடுக்க முடியும். இப்போ 3 நிபந்தனைகள். ஒன்று என்ன? மையத்து மௌத்தாக இருக்கணும், முவர்ரிசு, மையத்துன்னு சொல்கிறேன் என்னது, முவர்ரிசு மௌத்தாக இருக்கணும். 2வது வாரிசு உயிரோடு இருக்கணும். 3வது மாரிசுக்கும் முவர்ரிசுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது சரியான தொடர்பாக இருக்க வேண்டும். என்ன ஜிஹத் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மபானி உல் இரிசி. வாரிசுரிமையினுடைய ஷர்த்துகள் பார்த்தோம், ருக்கன்கள் பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லையா? காரணங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாரிசுரிமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாரிசாக முடியாதுப்பா. ஏன் வாரிசாக முடியாது? எந்த நிலையில் வாரிசாக முடியாது? பாருங்க, இதுவும் 3 தான். மபானி உல் இரிசி ஹியல் அவுசாஃபுல்லதி தூஜிபு ஹிர்மானல் வாரிசி மினல் இரிசி. ஆக்சுவலாக புல்ல தான். இவர் மையத்தாயிட்டார் அப்துல்லா, அவருடைய மகன்தான் ஒருத்தர், அவர் பெத்த மகன்தான். ஆனால் அவர் இப்போ முஸ்லீமாகவே இல்லை. சொத்தில் பங்கு கொடுக்கலாமா? கூடாது. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க மபானி உல் இரஸ். மபானி உல் இரஸ் இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம இயன்றளவு சுருக்கமாக பார்த்துட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அர்ரிக்தா. இந்த ரிக்குன்றது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். ரகீகம், அடிமைத்துவம். அடிமைக்கு சொத்தில் பங்கு கிடையாது. இப்போ இந்த ரூல் கிடையாது. பட் எனிஹவ், யாராவது ஒருத்தர் அடிமையாக இருந்திருந்தால், அடிமையாக இருக்காங்களா? இப்போது பாண்டட் லேபராக வேணா இருக்காங்க, அப்படியா? கொத்தடிமையாக இருக்காங்க. ஆனால் அடிமை அப்படின்றது அந்த லிட்டரலாக ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி கிடையாது. அடிமை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் அடிமையாக இருக்காங்கன்னா அப்படிலாம் அந்த அடிமைத்துவம் என்பது இஸ்லாம் ஒழிக்க சொல்லிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒழிக்க சொன்னாங்க. இப்போ இன்கேஸ், இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் இன்கேஸ் தான். ஒருத்தர் இங்கே இருக்கிறது எல்லாமே இன்கேஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த சட்டம் அர்ரிக்தா, அடிமைத்துவம். இப்போ ஒரு அடிமை சொத்தில் பங்கு எடுக்க முடியாது. வாப்பா இறந்துட்டார், மகன் அடிமையாக இருக்கார். ஒருவேளை வாப்பா சொத்துக்காரராக இருந்தால் மகன் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இல்லையா? ஒருவேளை இன்கேஸ் ஒரு அடிமை என்பவன் லா எரிசு அஹதம் மின் அகாரிபிஹி, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அத்தாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யார் இறந்து போனாலும் அவங்களுடைய சொத்தில் இவருக்கு பங்கு வராது. ஏன் வராது? என்ன முக்கியமான காரணம்? அவர் அடிமை. அது காரணம் என்ன? அடிமைக்கு சொத்து வரக்கூடாதுன்னா ஏன்? ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. ஒரு அடிமை என்பவன் அவனுடைய எஜமானனுக்கு முழுமையாக சொந்தமானவன். இப்போ அடிமை அவன் உடல் அளவில் மட்டுமல்ல, அவனுடைய பொருட்களும் அந்த எஜமானனுக்கு சொந்தம். கான்செப்டே இதுதான். ஏன்னா இதா வரித ஷைஅன் அகதஹு சய்யிதுஹு வஸ்ஸய்யிது அஜ்னபிய்யுன் அன் அகாரிபில் அபது.
இந்த அடிமைக்குடைய சொந்தத்துக்கும் அந்த எஜமானனுடைய சொந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அவன் யாரோ இவன் யாரோ, ஆனால் அடிமைத்துவம் என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் இந்த அடிமைக்கு கிடைக்கக்கூடிய சொத்தெல்லாம் எஜமான் எடுத்துக்குவான். எனவே அடிமைக்கு சொத்து கிடையாது. ஃபுகஹாக்கள் என்ன சொல்கிறாங்க? அல் அபது வமா மலக்கத் யதுஹு லி சய்யிதிஹி. ஒரு அடிமையும் அவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்துமே யாருக்குரியது? அவனுடைய எஜமானனுக்கு உரியது. அந்த அடிமை எப்படி இருந்தாலும் சரி. இப்போ அடிமைகளே நிறைய வகை இருக்குது, இங்கே போட்டிருக்காங்க. முழுமையான அடிமை கின்னன் அப்படின்னு சொல்லுவாங்க, அபுதன் ஹாலிசன் அப்படின்னு, முழுமையாக அடிமை அவர். இன்னொரு வகை என்னென்னா அபுதன் முதப்பர். முதப்பர்னா என்னென்னா அவர் சொல்லிடுவார் அந்த செய்யுது, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நீ ஹுர்ரு அந்த ஹுர்ருன் பாத மௌத்தி, என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நீ என்னது சுதந்திரமானவன் அப்படின்னு. அப்போ செய்யது எப்போ மௌத்தா போகிறாருன்னு இவன் காத்திருக்கணும். அப்போ அடிமை தானே அவன். அதே மாதிரி அபுதுன் முகாத்தப்னு இருக்குது. முகாத்தம்னா எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. எழுதி கொடுக்கப்பட்டதுன்னா என்ன? அவர் என்ன செஞ்சிருவார், தம்பி இங்கே வா, எனக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டு நீ விடுதலை ஆயிக்க அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்கிறான், ஃபகாத்திபூஹும் இன் அலிம்தும் ஃபீஹிம் கைரன் அப்படின்னு. அப்படி சம்பாதிச்சு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு விடுதலை ஆயிக்குன்னு சொன்னாலும் சரி, அப்படிப்பட்ட அடிமையாக இருந்தாலும் சரி, அல்லது முஅல்லகத்துன் பிசிஃபத்தின் இத்குஹு பிசிஃபத்தின், ஒரு எஜமான் சொல்கிறாரு, என் மக மாசமாக இருக்கா, அந்த மகளுக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா உன்னை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உதாரணத்துக்கு. ஆக இப்படி எந்த வகை அடிமையாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமை சொத்தில் பங்கு பெற மாட்டான். மனசிலா இல்லை? போதும். 2வது அல் கத்ல், கொலை. கொலை செய்தவன் சொத்துல பங்கு கிடைக்காது. கொலை யாரை செஞ்சான்? முவர்ரிசையை கொண்டு விட்டான். புள்ள வாப்பாவை கொண்டு விட்டான். வாப்பாவுடைய சொத்துல பிள்ளைக்கு பங்கு கொடுக்கலாமா? ஃபைதா கத்தலல் வாரிசு முவர்ரிசஹு லிஅன்னஹு லா யரிசு மின்ஹு. அவருக்கு என்ன செய்யக்கூடாது? சொத்துல ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, லைஸ லில் காத்திலி மின் தரிகத்தில் மக்தூலி ஷைஉன். கொலை செய்யப்பட்டவனுடைய சொத்திலிருந்து கொலையாளிக்கு எதுவுமே கிடைக்காது, அவன் வாரிசாக மாட்டான், பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஏன்னா அன்னல் காத்தில கத் இஸ்தஅஜல அல் இர்ஸ பில் கத்லி. ஏன்னா அவனுக்கு ஒரு அவசரம், அண்ணன் எப்போ காலியாவான், என்னது அண்ணன் எப்போ மௌத்தா போவான், திண்ணை எப்போ காலியாகுன்ற கதையா, வாப்பா எப்போ மௌத்தா போகிறது, நமக்கு எப்போ கையில் காசு கிடைக்கிறதுன்னு கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணிவிட்டான், வாப்பாவையோ அண்ணனையோ, உதாரணத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களை விட்டு. அப்போ ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. ஒரு காயிதா ஃபிக்ஹியாவே இருக்குது. அது என்னன்னா, மன் இஸ்தஅஜல ஷை கபல அவானிஹி ஊகிப பிஹர்மானிஹி. அருமையான ஒரு பழமொழி போன்று இது. யார் ஒரு விஷயத்தை சீக்கிரம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டானோ, அதுக்கு அவசரப்பட்டானோ, அவனுக்கு தண்டனை என்பது அது கிடைக்காமல் போவது. ரைட்டா? யார் அவசரப்பட்டானோ அவனுக்கு தண்டனை என்ன? அது கிடைக்கவே கிடைக்காம போயிடுது, இன்னும் உள்ளதும் போயிடும். இந்த பொன் முட்டையிடும் வாத்துன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டை இடும்போது ஜாலியாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு நாளாக இருக்குது. இப்படிலாம் இருந்தால் என்ன செய்ய, மொத்தமாக அறுத்துருவோன்னு அறுத்தோம்னா உள்ளதும் போயிடும். அப்போ என்ன செய்யக்கூடாது எதுலேயுமே? இது ரொம்ப அருமையான ஒரு காயிதா, வாழ்க்கைக்கு தேவையானது. எதுலையுமே அவசரப்படக்கூடாது. நேரம் வரும்போது நடக்கும். மல் அமாலு மர்ஹூனத்தும் பி அவ்காத்திஹா அப்படின்றதுல அவசரப்படக்கூடாது. அப்போ அவசரப்பட்டு ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? ஏன்னா குலிக்கல் இன்சான் அஜூலா தானே, அப்படி தானே அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான். இப்போ அவசரப்பட்டு என்ன பண்ணான்? தனக்கு யார் சொத்து வரணுமோ தரணுமோ அவரையே கொண்டு போட்டான். அப்போ அவனுக்கு தண்டனை என்னன்னா, சொத்து கிடைக்காம போகிறது. فَيُحْرَمُ الْقَاتِلُ مِنَ الْإِرْثِ كَمَا حُرِمَ الَّذِي قَتَلَ ابْنَ عَمِّهِ فِي قِصَّةِ الْبَقَرَةِ.
சூரத்துல் பக்ராவுடைய பேர் காரணம் அதுதானே. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தெரியாதா? சூரத்துல் பக்ரான்னு ஒரு அத்தியாயம் இருக்கா குர்ஆனில்? மிகப்பெரிய அத்தியாயம். அதுக்கு ஏன் பக்ரான்னு பேர் சூட்டப்பட்டிருக்கு? அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் ஒரு பக்ராவை பற்றி சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்து போச்சு, உங்களுடைய இறைவன்கிட்ட கேட்டு யார் அந்த கொலையை செய்தார்ன்றது கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா இருக்கா இல்லையா? அப்போ சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுத்து பலியிட சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? தஃப்சீரில் அல்லாஹ் சொல்கிற போது அவங்க சொன்னாங்க, அத்தத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஊது பில்லாஹி அன் நகூன மினல் ஜாஹிலீன். அப்போ தொடர்படியாக அந்த சம்பவம்லாம் வருது. சரியா? அப்போ அது யார் அப்படின்னா, ஒரு மனிதன் அவனுக்கு சொத்து வர வேண்டியது அவனுடைய இப்னு அம்மு, உணர்வு வாரத்தில் அம்முன்னு வரும், அவருடைய சச்சாட்ட வந்து சொத்து வர வேண்டியிருக்கு. சச்சாவுக்கு வாரிசு இல்லை, இவர் தான் வாரிசு. ஆனால் சச்சா மௌத்தா போகிற மாதிரியே தெரியல. அப்போ எப்படா மௌத்தா போவார் சச்சா அப்படின்னு சச்சாவையே கொன்று அவன் என்ன செஞ்சான்? ஊருக்கு வெளியே போட்டான். அந்த மனிதர் ஒரு சமுதாயத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில் முக்கியமான ஒரு தலைவர். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்வதாக மாட்டா இருக்க சொன்னாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க இல்லையா? இந்த மாடுன்னு சொல்கிறீங்க, மாடு எப்படி? இது கிழட்டு மாடா, இளம் மாடா, நடுத்தர மாடா? இப்போ அல்லாஹ் என்ன சொன்னா? இன்னஹா ஃபாரிதும் வலா பிக்ராவானும் பைன தாலிக ஃபஃபஅலு மா துக்மரூன். அது கிழட்டு மாடுமல்ல, இளவயசு மாடுமல்ல, நடுத்தரமான மாடு, அறுத்துருங்க, சொல்கிறது கேளுங்கண்டா. இவங்க கேட்கல, திரும்ப கேட்டாங்க. மா லவ் நுஹான்னு கேட்டானுங்க, என்ன கலர் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, இன்னஹா பக்கரத்துன் சஃப்ராஉ ஃபாக்கிஉல் லவ்னுஹா தசுர்ருன் நாதிரீன், கண்ணை பறிக்கும் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொன்னா. அதையும் விடலை அவனுங்க. திரும்ப அவனு கேட்டாங்க, மாஹிய இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா, எல்லா மாடும் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ இன்ன இன்ஷா அல்லாஹுல முஹ்ததூன், அல்லாஹ் நாடுனா அந்த இன்ஷா அல்லான்ற வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லியில் முஹ்ததூன், நான் நேர்வழி பெற்றுவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னான், இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ முசல்லமத்துன் லா ஷியத ஃபீஹா. அது எந்த விதமான வடுவும் இல்லாத, டொமஸ்டிக்காக மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய, விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாத ஒரு மாடுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சாங்க. அல்லாஹ் ஒரு நல்லடியாருடைய மகன் என்ன செஞ்சான்? அந்த மாட்டை வளர்த்து வந்தான் அப்படின்றத இந்த நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். இந்த இன்ஷா அல்லாஹ் மட்டும் அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா, சிலதாரசன் சொல்கிறாங்க, லவ்லம் யஸ்தஸ்னு லமா வஜதுஹா இலா அபதில் ஆபாத் அப்படின்னு வரும். அவர்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் இருந்திருந்தா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாடு கிடச்சிருக்காது அப்படின்னு யார் சொல்கிறா? செல்லதாசன் சொல்கிறாங்க. ஆக அந்த மாட்டை அறுத்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? மையத்தின் மீது அடிக்க செஞ்சான். இது கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅதும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் ஃபகுல் நத்ரிபூஹு பிபஅதிஹா கதாலிக யுஹ்யில்லாஹுல் மௌதா. அடித்தவொன்னே அந்த மையத்தை எந்திரிச்சு தன்னை யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு திரும்ப மௌத்தா போச்சு. அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைன்னா, அவசரப்பட்டு வாரிசுதாரர் அந்த முவர்ரிஸை கொலை பண்ணிட்டா அந்த வாரிசுதாரர்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது. சரியா? இதை ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வல் ஹிக்மத்து அன்னஹு லவ் லம் யும்னா அல் காத்தில் மினல் இர்ஸ். இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், மனிதன் வெறி பிடித்தவன். ரைட்டா? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. சொத்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சாதான் கம்முனாவது இருப்பான். சரி, அவர் இயற்கையாக மௌத்தா போட்டோம் அப்படின்னு துவா செய்வான், சீக்கிரம் மௌத்தா போகணும் அப்படின்னு. இருக்கான்ல மனிதர்கள் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? சொந்த தந்தையவே சீக்கிரம் மௌத்தா போயிட்டா சொத்துல பங்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவன்லாம் இருக்கான். அப்போ இந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா, லஅக்தம அஷ்காசுன் அலா கத்லி அக்ரிபாயிஹிம் லியதவஸ்ஸலு இலா அன் தம்லிக அம்பாலஹும் ஃபதசூதுல் ஃபௌதா.
சொத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் ஃபுல்லாக குழப்பமாக போயிருமா போயிடாதா? சிஸ்டமே நாசமாக போயிடும். எங்கே பார்த்தாலும் அமைதியின்மையும் பிரச்சனையும் குழப்பமாக போயிடும். இன்னொரு கோணத்தில் பார்த்தா மின் நாஹியத்தின் சானியா ஃபைன்னல் கத்ல ஃபி ஹத்தி தாத்திஹி ஜரீமத்துன் நக்ரா. அது பேசிக்காகவே மிக கொடுமையான ஒரு குற்றம், கொடுங்குற்றம் கொலை என்பது. 7 பெரும் பாவங்களில் ஒன்று. ரைட்டா? பெரும் பாவங்களில் ஒன்று கொலை. வலைஸ மினல் முஸ்தசாகி அக்லன் வலா ஷரஅன் ஐ யகூன இர்திகாபுல் ஜரீமத்தி சபபன் இலன் நிஅமா. அறிவுபூர்வமாக வந்து சரி, ஷரியத் ரீதியாகவும் சரி, கொலை செய்வது ஒரு ஞாபகத்துக்கு காரணமாக இருக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். இவர் கொலை பண்ணிட்டா ஒருக்கு சொத்து கிடைக்கும், சொத்து ஞாபகத்து. குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கறதா, சவாபுக்கு ரிவார்டு கொடுக்கறதா? இப்போ தண்டனை தானே கொடுக்கணும். வசீலத்தன் இலா அன் தமல்லிக்கல் ஜானி மாலல் முஜ்னா அலைஹி வல் இன்திஃபா பிஹி. யாரை கொன்னானோ அவன் சொத்துலேயே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானாமா. இது எவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு விஷயம், முட்டாள்தனமான விஷயம். இப்போ வல் கத்துல் அல்லதி யம்னவு மினல் இர்சி வஹுவ கத்துல் அம்து வல் கத வ ஷிபுல் அம்து வல் ஜாரி மஜ்ரல் கத இந்தல் ஹனஃபியா வல் காயிதா இந்தஹும் அன்ன குல்ல கத்லின் அவுஜபல் கஃபாரா முனிஅ மினல் இர்சி வ இல்லா ஃபலா யம்னா. அதாவது கொலையிலேயே பல வகை இருக்குது. வேணுன்னே கொலை பண்ணுறது, தெரியாமல் கொள்வது. தெரியாமல் கொள்றதுனா என்ன? போ அப்படின்னு தள்ளி விட்டாரு, மௌத்தா போகணும், கொலை செய்யணுன்ற எண்ணம் இல்லை, ஹத்தா ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டார் தெரியாமல். இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது எந்த கொலை செய்தாலும் சரி, இமாம் அபூ ஹனீஃபா கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க? சொத்துல பங்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. வைந்தல் மாலிகியா, மாலிக் மதஹப் பிரகாரம் அல் கத்துல் அம்து, வேணுக்குனே கொலை செய்கிறது மட்டும்தான். ஏன்னா ஹுவல்லதி எம்னவு மினல் இர்சி ஃபக்கத்து ஒமா அதாஹு ஃபலா எம்னவு மினல் இர்சு. தெரியாமல் தானே செஞ்சிட்டான், அதனால் தடுக்கப்பட மாட்டாது. வைந்தல் ஹனாபிலா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய மதுஹபில் குல்லு கத்லின் மதுமூனின் பி கிசாஸின் அவ் பி தியத்தின் அவ் பி கஃபாரத்தின் யம்னஉ மினல் இர்சி. எந்த ஒரு கொலை பலிக்கு பலி வாங்கணுன்றது சட்டம் வருதோ, அல்லது தியத்துனா என்ன? பணைய தொகையா, பிளட் மணின்னு சொல்கிறாங்கல்ல, தியத்துப்பா, பலிக்கு பலி வாங்கணும். அப்படி இல்லையா என்ன செய்யலாம்? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுத்துட்டு தப்பிச்சு வந்துடலாம். நம்ம சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன். துபாயில் ஒருத்தர் வந்து தெரியாமல் இன்னொருத்தரை கொலை பண்ணதுனால கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார்கள் காசு கேட்டாங்க. இந்திய கவர்மெண்ட்டில் மூலமாக சில இங்கே கேரளாவில் அவங்க என்ன செஞ்சாங்க, வசூல் பண்ணி அந்த ஆளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் பேப்பரில் நம்ம படிச்சிருப்போம். அப்போ தியத்தாக இருக்கணும், அல்லது பி கஃபாரத்தின், கஃபாரா கொடுக்க வேண்டிய கொலையாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து தனிப்பாடம். இந்த கத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு தனிப்பாடம். எப்படி வந்து காணாமல் போனவுடைய சொத்தை சட்டம் தனிப்பாடமோ, அதே போன்று இந்த சட்டங்களும் தனிப்பாடம், ஒரு நீளமான விவாதத்தை கொண்ட பாடம். அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போக தேவையில்லை. சரியா? வைந்த ஷாஃபியா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அல் கத்லு பி ஜமீஇ அன்வாயிஹி மினல் இர்ஸ். கொலைனா அவ்வளோதான், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஹத்தா வலவ் கான அன் தரீக் ஷஹாதா அவு தஸ்கியத் ஷுஹூத் கமா இதா ஷஹித அலா கரீபிஹில் முவர்ரிஸ் பி அன்னஹு ஸனா ஃபஉகீமல் ஹத்து அலைஹி பிர்ரஜம் பினாஅன் அலா ஷஹாதா. ஒரு ஆளை போய் இவர் கொலை செய்யணும்னு இல்லை, கொலை செய்யப்படுவதற்கு, அவர் இறப்பதற்கு காரணமாக இருந்தாலும் சரி, அதுவும் கொலைதான்றாங்க இமாம் ஷாஃபி. எப்படின்னா, இவர் வந்து உதாரணமாக இவருடைய சகோதரர், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சகோதரருக்கு இவர் வாரிசாகுவார், சகோதரர் சொத்துல இவருக்கு பங்கு இருக்குது. இந்த சகோதரர் ஜினா செஞ்சிட்டதா ஒரு கேஸ் வருது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷஹாதத்தை சொல்கிறாரு, ஆமாம் அவர் செய்தது உண்மைதான், நான் அதை பார்த்தேன், அல்லது அதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதன் காரணமாக அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்ட ஒரு மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனவருடைய சொத்து இவர் கைக்கு வருது வாரிசின் அடிப்படையில். இப்போ அவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அது கூட கொடுக்கக்கூடாதுன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். ஆக்சுவலாக அது கொலை கிடையாது, கொலையா பண்ணாங்க. அவர் ஒருவேளை உண்மையிலேயே தவறு செய்து அதன் காரணமாக இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் ஹத்து நிறைவேற்றப்பட்டு இறந்து போனார். இப்போ அவருடைய சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு ஒரு வாரிசாகலாமான்னு கேட்டால் கூடாது அப்படிங்கிறாங்க. சரியா? இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படி லைட்டாக பார்த்தோம்னா டக்குன்னு எதை சொல்லலாம்? وَلَعَلَّ أَعْدَلَ الْأَقْوَالِ هُوَ قَوْلُ الْحَنَابِلَةِ. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லக்கூடிய கவுலு தான் அஅதலுல் அக்வால், நீதமான வார்த்தை அதுதான். ஒரேடியாக அவனுக்கு தெரியாமல் செஞ்சதுக்கெல்லாம் அவன் என்ன செய்வான்? வாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான். போகிற வழியில் அவர் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, வாப்பா இறந்துட்டார், இவன் பொறுப்பா அதுக்கு? ரைட்டா? ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு காரணமாக இருந்தால், அல்லது வாப்பாவை என்ன செஞ்சான்? தள்ளி விட்டான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம். இப்போ இதெல்லாம் காரணமாக முடியாது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லக்கூடியது தான் அஅதல் அல் அக்வால். அவங்க என்ன சொல்கிறாங்க? அல் கத்துலுல் அம்து மட்டும்தான், வேண்டுமென்றே கொலை செய்தால் மட்டும்தான் வாரிசுரிமையை தடுக்குமே தவிர தெரியாமல் செய்தாலும் தடுக்காது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இதுவுமே முதல் காரணம் பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லாத காரணம். இரண்டாவது காரணமும் 99% நம்முடைய சமுதாயத்தில் நடக்காதுன்னு நம்புவோம். அதையும் மீறி சில மிருகங்கள் செஞ்சுட்டா என்ன செய்கிறது அப்படின்றதே தீர்வு. மூன்றாவது என்னன்னா, இது சில இடங்களில் நடக்குது. அது என்னன்னா இஹ்திலாஃபுத்தீன், மார்க்கம் மாறுபட்டு இருப்பது. வாப்பா முஸ்லீமாக இருப்பார், பையன் காஃபியராக இருப்பான். கொடுக்கலாமா? அது என்னன்றது பார்க்குறோம். ஒயக்கூனு பில் இஸ்லாமி வல் குஃபர் ஃபலா யரிசு அல் காஃபிருல் முஸ்லிம் வலல் முஸ்லிமுல் காஃபிர். ஹதீஸ் அது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர் வலல் காஃபிருல் முஸ்லிம். ஒரு காஃபிர் முஸ்லிமுக்கோ ஒரு முஸ்லிம் காஃபிருக்கோ வாரிசாக மாட்டான். வஹதா ஹுவ மத்ஹபுல் அஇம்மத்தில் அர்பஆ ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். 4 இமாம்களுமே, எல்லா இமாம்களுமே ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் இது. இதில் கருத்து வேறுபாடே இல்லை. ஏன்னா லில்லாஹில் ஹதீஸ் ஷரீஃப், ஹதீஸு வெளிப்படையாக அதை தான் சொல்லுது. ஆனால் சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, وَذَهَبَ بَعْضُ الْعُلَمَاء إِلَى أَنَّ الْمُسْلِمَ يَرِثُ الْكَافِرَ. உதாரணமாக வாப்பா காஃபிர் ஆகிட்டார், அவருடைய சொத்துல பையன் முஸ்லீமாக இருக்கான் அப்படின்னா அவன் என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். அல்லது இப்படி வச்சுக்கோங்க, காஃபிராக இருந்தவர் முஸ்லீம் ஆகிட்டார், மகன் முஸ்லீம் ஆகிட்டார், வாப்பா முஸ்லீம் ஆகலை, வாப்பாவுடைய சொத்துல பையனுக்கு சொத்து பங்கு இருக்கா அப்படின்னா பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சில உலமாக்கள் சொல்கிறாங்க. தூனல் ஆக்கஸ், அது அப்படியே ஆப்போசிட்டாக இல்லை. ஆப்போசிட்டாக இல்லைன்னா எப்படி? பையன் முஸ்லீமாக இருக்கார், வாப்பா காஃபிராக இருக்கார், பையன் இறந்துட்டார், வாப்பா சொத்துல பங்கு கேட்கலாமா? கூடாது. சரியா? வா ஹுஜ்ஜத்துஹும் ஃபி ذلك அன்னல் இஸ்லாம யஅலு வலா யுஅலா அலை. அதனுடைய கருத்து அது. வஹாதல் மத்ஹபு மர்வியுன் அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு மூலமாக இப்படி ஒரு ரிவாயத்து இருக்கு. ஆனால் வஸ்ஸஹீஹு அர்-ரஅயுல் அவ்வல் ஹுவல்லதி ஹுவ ரஅயுல் ஜும்ஹூர் லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர் வலல் முஸ்லிமுல் லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர் வலல் காஃபிருல் முஸ்லிம் அப்படின்றது தான் ஜும்ஹூரான உலமாக்களுடைய கருத்து. ஏன்னா ஹதீஸ் அப்படி தான். வலியன்னல் இருச அசாசுஹு அத்தனாசுரு வத்தஆவுன். இருசுடைய நோக்கம் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுன்றது தானே. அப்போ ஒரு முஸ்லீம் காஃபிருக்கோ காஃபிர் முஸ்லீமுக்கோ ஒத்தாசை செய்ய முடியுமா? அது சிரமமான காரியம். அம்மா மா அதல் இஸ்லாம் ஃபஹுவ மில்லத்துன் வாஹிதா ஃபநஸ்ரானியு யரிசுல் யஹூதி வல் யஹூதியு யரிசு கரீபஹு நஸ்ரானி வஹாக்கதா. சரியா? இப்போ அவர்களுக்கு மத்தியில் எப்படி வேணால் வாரிசுரிமை எடுத்துக்கலாம், ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் வாரிசாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சொல்கிறாரு. சரியா?
இந்த இஹ்திலாஃபு தீனில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. ரித்தான என்ன? மதம் மாறுதல். وَعَدَّ بَعْضُهُمْ مِنْ مَبَانِيِ الْإِرْثِ وَهِيَ الرِّدَّةُ. இஹ்திலாஃபு தீனுக்கும் ரித்தாவுக்கும் சின்ன வித்தியாசம்தான். சரியா? ரித்தான்றது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறது. அல் ஹுரூஜ மில்லத்தில் இஸ்லாம் வலியாது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். வஹிய தாஹிலத்துன் ஃபி இஹ்திலாஃபு தீன். நம்ம இஹ்திலாஃபு தீன் படித்தோமே, அதோடு சேர்ந்தது தான் வலாக்கின் அல் மஸி முர்தத்த லா யரிது மினல் முஸ்லிமி பி இஜ்மாஇல் உலமா. ஒருத்தர் முர்தத்தா மாறிட்டார், ரைட்டா? முஸ்லீமாக இருந்து முர்தத்தா ஆகிட்டார். வாப்பா முஸ்லீமாகவே இருக்கார். வாப்பாவுடைய சொத்தில் இந்த முர்தத்துக்கு சொத்தில் பங்கு உண்டா? வம்மா கரீபுல் முஸ்லிம் ஃபக்கத் இஹ்தலஃப ஃபீஹி அல் யரிசு மினல் முர்தத்தி அம்லா ஃபஜும்ஹூருல் ஃபுகஹா அல் மாலிகிய்யா வ ஷாஃபிஇய்யா வ ஸஹீஹு ஃபி மذஹபில் ஹனாபிலா அன்னஹு லா யரிசுல் முஸ்லிமு மினல் முர்தத். அவங்க என்ன சொல்கிறாங்க? முர்தத் என்று முஸ்லீமு வாரிசாக முடியாது. லிஅன்னஹு லா தவாரிஸ பைனல் முஸ்லிமி வல் காஃபிர் வ பிர்ரித்தா கத் خرج عن الاسلام واصبح كافرا فماله يكون فيئا اي غنيمه للمسلمين. சரிங்களா? இதெல்லாம் அந்த கருத்து வேறுபாடு தான், எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்றது. அதனால் இதோட இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள். சரிங்களா? லஅல் அர்ஜஹ் லிஅதமி வுஜூதி பைத்தி மாலில் முஸ்லிமின் முன்தலம் ஃபி ஹாதா ஸமான். இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு பைத்துல் மால் அப்படின்ற ஒரு சட்டம்லாம் கிடையாதுல்ல. இல்லாததுனால ஒரு காஃபிருடைய, அதாவது முர்த்தத்துடைய சொத்துக்கள் என்பது பைத்துல் மாலுக்குலாம் போகாது. இப்போ அதற்கு என்ன செய்ய தேவையில்லை, வாரிசாக இவங்க ஆக தேவையில்லை. ஏன்னா பைத்துல் மால் இருந்துச்சுன்னா மாலுல் முர்த்தத்து யகூனு மீராசன் லி வரசத்திஹில் முஸ்லிமீன். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து அதுதான். என்ன சொல்கிறாங்க? முர்த்தத்துடைய சொத்து என்பது யாருக்கு வரணும்? முஸ்லீம்களான வாரிசுகளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான். இது ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். நம்ம தெரிய வேண்டியது என்ன, சிம்பிளான கான்செப்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் இஹ்திலாஃபுத்தீன் அது ரித்தத்தின் மூலமாக வந்தாலும் சரி, அல்லது அவர் முஸ்லீமாக மாறி இருந்தாலும் சரி, லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர் வலல் காஃபிருல் முஸ்லிம். ஆனால் சில சூழ்நிலைகளின் அடிப்படையில் மட்டும் ஒரு காஃபிரான தந்தையாக இருந்தால் அவருடைய சொத்து அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வீணாக போயிடக்கூடாது, அது வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு முஸ்லீமான மகனாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், வாரிசாக ஆகலாம் அப்படின்றது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து. இது அபூபக்கர், அலி மற்றும் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இதை ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. சரிங்களா? ஓகே, சரி, நம்ம அடுத்த பாடத்தை போயிடுவோம். அல் ஃபர்கு பைனல் மஹ்ரூமி வல் மஹ்ஜூப். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். மஹ்ஜூப்னா என்ன, மஹ்ரூம்னா என்ன? என்ன மஹ்ரூம்? முழுமையாக தடுக்கப்பட்டவன், சொத்து ஒரு பைசா வராது. மஹ்ஜூப், மஹ்ஜூபுக்கும் மஹ்ரூமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. மஹ்ஜூபு எந்த நிலையிலும், அதாவது மஹ்ரூம் என்பவன் எந்த நிலையிலும் சொத்தில் பங்குக்கு வர முடியாது. மஹ்ஜூப் என்பவன் ஒரு சமயத்தில் வரலாம், ஒரு சமயத்தில் வர முடியாது. தடுக்கப்பட்டவன் வேற, திரையிடப்பட்டவன் வேற. நீ உள்ள நுழையவே கூடாது. மஹ்ரூம். மஹ்ஜூப் அப்படின்றது உள்ள நுழையலாம், ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீன் இல்லைன்னா நீ உள்ளே வரலாம். சரி, புரியுறதுக்காண்டி சொல்கிறேன். அப்போ ஹுனாக்க ஃபர்குன் தகீகுன் பைனல் மஹ்ரூமி வல் மஹ்ஜூப். மஹ்ரூமுக்கும் மஹ்ஜூபுக்கும் மத்தியில் ஒரு மெல்லிய வித்தியாசம் உள்ளது. அது என்ன மெல்லிய வித்தியாசம்? இப்போ நான் சொன்னேன்ல, மபானி வல் இர்ஸ் எத்தனை சொன்னேன்? 3. என்னென்னது? கத்லு, இஹ்திலாஃபுத்தீன், ரிக். இப்போ இந்த 3 இருந்துச்சுன்னு வைங்களேன், இதுதான் மஹ்ரூம். புரியுதா? ஒரு அடிமை சொத்தில் பங்கு வர முடியாது, ஒரு முர்த்தத்து சொத்தில் பங்கு கேட்க முடியாது, ஒரு காத்தில் சொத்தில் பங்கு கேட்க முடியாது. எனவே இவர்களுடைய சொத்தின் பங்கு என்பது ஒய்சம்மா இருசன் மஹ்ரூமன், தடுக்கப்பட்ட வாரிசுரிமை.
தடுக்கப்பட்ட வாரிசுரிமை. ஒய்யுஅதபரு வுஜூதுஹு கஅதமிஹி, மகன் இருந்தாலும் இல்லாதவனை போன்று. புள்ள இருக்கானா? இருக்கான். என்னவா இருக்கான்? அவன் முர்த்தத்தா இருக்காங்க, சொத்துல பங்கு கிடையாது. அவன் கொலையாளியா இருக்காங்க, சொத்துல பங்கு கிடையாது. புரியுதா வித்தியாசம்? இருந்தும் இல்லாதவனை போன்று. ஆனா மஹஜூப்னா யார் தெரியுமா? அம்மா இதா கானல் வாரிசு லா யரிசு லி வுஜூதி வாரிசின் ஹு அக்ரபு மின்ஹு அவ் அக்வா மின்ஹு. இப்போ உதாரணமா ஒரு தந்தை இருக்காரு, மகன் இருக்காரு, பேரன் இருக்காரு. இப்போ அப்துல்லான்னு ஒரு தந்தை இருக்காரு, தாத்தா வச்சுக்கோ. அவர் கீழே அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்துல் ரஹ்மான்ற பேரன், அப்துல் காதர் அப்படின்ற மகன் இருக்கின்ற காலம் எல்லாம் அப்துல் ரஹ்மான் மஹஜூபு, என்னவா இருப்பார்? மறைக்கப்பட்டவராக இருப்பார். யார் ஹாஜிபு? அப்துல் காதர் தான் ஹாஜிபு. இப்போ அப்துல் காதர் இல்லைன்னா அப்துல் ரஹ்மானுக்கு சொத்துல பங்கு வரும். வித்தியாசம் புரியுதா? இப்போ மஹஜூப்னா என்னென்ன? மஹஜூப்னா முழுமையாக மறைக்கப்பட்டவர் அல்ல, திரையிடப்பட்டவர். அவருக்கு மேலே யாராவது தடுத்துக்கிட்டு நிற்பாங்க. அவர் இல்லைன்னா இவர் உள்ளே வருவார். உதாரணமாக ஒரு சொத்து, அவருக்கு உடன் பிறந்த சகோதரர் இருக்காங்க, தந்தை வழி சகோதரர்கள் இருக்காங்க. உடன் பிறந்த சகோதரர் இருக்கும்போது தந்தை வழி சகோதரருக்கு சொத்துல பங்கு கிடையாது, ரைட்டா? உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லைன்னா யாருக்கு வருவா? அப்ப இந்த இடத்துல அந்த தந்தை வழி சகோதரர்கள் மஹஜூப். வித்தியாசம் புரியுதா? அப்ப மஹஜூப்னா என்னன்னா அவரை விட நெருக்கமான சொந்தக்காரர்கள் இருப்பாங்க. உதாரணமா க உஜூதில் ஜத்தி மஅல் அபி, வாப்பாவும் தாத்தாவும் இருக்கும்போது வாப்பா இருக்கிறதுனால தாத்தா சொத்து பேரனுக்கு கிடைக்காது. அவள் அஹ் லி அபின் மா அல் அஹி ஷகீகி, உடன் பிறந்த சகோதரன் இருக்கும்போது தந்தை வழி சகோதரனுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. ஏன்னா ஃபைனல் ஜத்த லா யரிசு லி உஜூதில் அக்ரபி மின்ஹு வஹுவல் அபு வல் அஹு லி அபின் லா யரிசு லி உஜூதி ஷகீக் அல்லதி ஹு அக்வா மின்ஹு வஃபி மிஸ்லி ஹாதிஹில் ஹாலா லா யுகாலு அனில் ஜத்தி இன்னஹு மஹரூமுன். இப்போ போய் தாத்தா அவர் மஹரூம்னு சொல்லுவீங்களா? அல்லது பேரனை மஹரூம்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? மஹஜூப்னு சொல்லுவோம். தடுக்கப்பட்டவர் அல்ல, திரையிடப்பட்டவர். ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது சொத்துல அவருக்கு பங்கு வரும். ஆனால் மஹரூமுக்கு என்ன கிடைக்காது? சொத்துல எந்த நிலையிலும் பங்கு கிடைக்காது. மஹரூம் மொத்தம் எத்தனை பேர்? ரகீக், காத்திலு, முர்தத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்தலிஃபுத்தீன் அல்லது முர்தத்து. وَإِنَّمَا يُقَالُ عَنْ كُلٍّ مِّنْهُمَا إِنَّهُ مَحْجُوبٌ. என்ன சொல்ல அதுக்கு பேரு? மஹஜூப், திரையிடப்பட்டவர். وَلَا يُعْتَبَرُ وُجُودُهُ كَعَدَمِهِ, அவர் இருப்பது இல்லாதவரை போன்று கருதப்படுமா? அவர் இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, ஆளு இருக்காரு, ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறதுனால இவருக்கு கொடுக்கல. பல் யுஸரு அலா கைரிஹி மினல் வரசா. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்றதுக்காக வேண்டி ஒரு உதாரணம் சொல்றாங்க. வலி தௌதீஹ் ذلك நضرب بعض الأمثلة. ரெண்டு உதாரணம் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. இதா தூஃபி ஜௌஜு அன் ஜௌஜத்திஹி, சொத்து கொஞ்சம் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்களா மனக்கணக்கு போடுங்க. நான் சொல்றது புரியுதா பாருங்க. ஒரு கணவன் இறந்து விட்டான், அவனுக்கு ஒரு மனைவி, வ அஹின் ஷகீக, ஒரு உடன் பிறந்த சகோதரன், ஒ இப்னிஹி அல் காத்தில், அவனை கொன்ன அவனுடைய மகன். யாரு? அந்த மனிதரை கொன்ன அவருடைய மகன். இப்ப சொத்தை எப்படி பங்கு பிரிப்பீங்க? மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1/4. ஏன்? புள்ள இருக்க. அப்ப பாருங்க, அதிலே போட்டிருக்கு பாருங்க, ஃபஸௌஜத்து தஅഖுது அர்-ருபஅ, அந்த மனைவி எவ்வளவு எடுத்துக்குவா? 1/4 எடுத்துக்குவா. கஅன்னல் இப்ன கைர் மௌஜூத், ஏன்னா மகன் இல்லாததை போன்று, இருந்தும் இல்லாதவனை போன்றவன். வல் பாக்கி, மிச்சம் முக்கா பங்கு இருக்குல்ல, யகுது அல் அஹு ஷகீகு தஅசீபன், அந்த ஒரே ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தான்ல, அவன் மொத்தமாக எடுத்துட்டு போயிடுவான். வலா எரிசுல் இப்னுல் காத்திலு லிகௌனிஹி மஹ்ரூமா, ஏன்னா கொலை செஞ்சதுனால மகனுக்கு சொத்துல சுத்தமாக பங்கு கிடையாது, மஹ்ரூம். வித்தியாசம் புரியணும். இப்போ
இப்படியே மாற்றுங்க. பையன் காத்தில் கிடையாது. அந்த ஆளுக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு சகோதரன், 3 பேர் இருக்காங்க. சரியா? 3 பேர் இருக்காங்க. இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? 1/8. வெரி குட். லஅகதத்தி ஸௌஜத்து அஸ்ஸுமுன். மனைவிக்கு 1/8 கொடுத்துட்டோம். சகோதரனுக்கு இல்லை. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 7/8. 12.5 மனைவி கொடுத்தாச்சு. மிச்சம் 87.5%. அப்படியே மொத்தமாக யார் எடுத்துக்குவா? மகன் எடுத்துக்குவான். சகோதரன் ஒன்றுமே கிடைக்காது. அப்போ சகோதரனை பற்றி என்ன சொல்லுவோம்? மஹரூம்னு சொல்லுவோமா, மஹஜூப்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஆள் இருக்கிறதுனால சொத்துல அவருக்கு பங்கு கிடையாது. அந்த ஆள் இல்லைன்னா சொத்துல பங்கு உண்டு. அவர் மஹஜூப். மஹரூம்ன்றவர் எந்த நிலையிலும் சொத்துல அவருக்கு பங்கு கிடைக்காது. இப்போ பாருங்க, வலம் யகுத் அஷ்ஷகீக் ஷைஅன் லிஅன்னஹு மஹஜூபும் பில் இப்னி. மகன் இருப்பதின் காரணமாக உடன் பிறந்த சகோதரன் மஹஜூப் ஆயிட்டாரு. வயகூனுல் பாக்கி அஸ்ஸபஆ ஃபிஸ் ஸமானியா. 8ல் 7 பங்கு லில் இப்னி தஅசீபன். மகனுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கணும்? தஅசீப். தஅசீப்னா என்ன? அசபா. மகன் அசபாவா? ஆமாம். மிச்சத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறான்ல, அதனால அசபா. இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இதா தூஃபிய ஷக்ஸுன். ஒரு ஆள் இறந்துட்டார். அவருக்கு சொத்தில் பங்குதாரர்கள் யார் யார் இருக்காங்கன்னா, அபின் ஒ உம்மின், அத்தா அம்மா, ஒ இஹ்வத்துன் அஷிக்கா, உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபல் இஹ்வத்துல் அஷிக்கா லா எரிசூன். உடன் பிறந்த சகோதரருக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா? ஏன்? அத்தாவும் அம்மாவும் இருக்கும்போது சிம்பிளான விஷயம். அத்தாவுக்கு 2 பங்கு, அம்மாவுக்கு 1 பங்கு, மொத்த பங்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் மஹஜூபீன் பில் அபி அனில் மீராஸ். தந்தை இருப்பதின் காரணமாக இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சொத்துல பங்கு பெற மாட்டார்கள். அவர்கள் மறைக்கப்பட்டவர்கள், தடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஃபக்கத் அஸ்ஸரு அலல் உம்மி ஃபனக்லூஹா மினஸ் சுலுசி இல சுதுசி. அதே நேரத்தில் நான் தப்பாக சொல்லிட்டேன், 2/1ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? 2 சகோதரர்கள், 2க்கு மேற்பட்டவங்க இல்லை. அப்போ நீங்கள் கவனிக்கணும் இதையெல்லாம் நான் சொல்லும்போது. ஏன்னா அல்லாஹ் அப்படி தானே சொல்கிறான். எப்படி? வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுஸு மிம்மா தரக இன் கான லஹு வலத் ஃபஇன் லம் யகுல் லஹு வலதுன் வவரிஸஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி ஸுலுஸ் ஃபஇன் கான லஹு இக்வத்துன் ஃபலி உம்மிஹி ஸுதுஸ். அப்போ இந்த சகோதரர்கள் இருப்பதின் காரணமாக அவங்களுக்கு சொத்தில் பங்கு கிடைக்காது. ஆனால் இருக்கக்கூடிய அம்மாவுடைய சொத்தை என்ன வாங்குவாங்க? சுலுசுலேருந்து சுதுசாக்கிடுவாங்க. அப்போ இப்போ கவனிங்க, இப்போ என்ன செய்யணும்? சொத்தை 1/6 யாரு கொடுக்கணும்? மிச்சம் இருக்கிறது 5/6 அத்தாவுக்கு போயிடும். அப்போ 16.67 யாருக்கு போகும்? அம்மாவுக்கு போகும். 83.33 யாருக்கு போகும்? அத்தாவுக்கு போகும். சரியா? இந்த சகோதரர்கள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அம்மாவுக்கு எவ்வளோ போயிருக்கும்? 33.33 போயிருக்கும், 1/3 போயிருக்கும். ஆனால் இப்போ அதுலேயும் பாதி தான் கிடைக்கிது. ஸோ இதுதான் மஹஜூப். சரியா? இதுக்கு தனி பாடமே இருக்குது. அந்த பாடத்தில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹஜ்பனா யார், எந்த அடிப்படையில் ஹஜ்பா இருப்பாங்கன்றதை பார்த்துக்குவோம். ஆக இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது என்னன்னா, அப்படியே பேர்களை தான் படிக்க போகிறோம். அல் வாரிசூன மினர் ரிஜாலி வல் வாரிசுவாத்து மினன் நிசாஇ. யார் யாரெல்லாம் ஆண் வாரிசுகள், யார் யாரெல்லாம் பெண் வாரிசுகள். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 ஆண் வாரிசுகள், 10 பெண் வாரிசுகள் கொடுத்துருப்பாங்க. சரியா? நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் அதை கவனிங்க. வல் வாரிசூன மினர் ரிஜால் அல் மஜ்மஉ அலா தௌரீசிஹிம் ஹும் அஷரத்தும் பில் இஜ்மால். மொத்தமாக பார்த்தோம்னா 10. வ ஹம்ஸத அஷர பித் தஃப்சீல். விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15 பேர் இருக்காங்க. யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்கள், ஒரு மனிதனுடைய சொத்தில் யார் யாரெல்லாம் பங்கு எடுத்து கொள்ளலாம். முதல்ல அல் இபுன், மகன். இரண்டாவது இபுனுல் இபுன், மகன் உடைய மகன், மகள் உடைய மகன் இல்லை. கவனிங்க, யாரு?
மகன் உடைய மகன். ஒயின் நசல, ஒயின் நசலன்னு அர்த்தம் எவ்வளவு கீழே போனாலும் சரி, கொள்ளு பேரன், எள்ளு பேரன், தெல்லு பேரன், எத்தனை பேர் ஆனாலும் சரி அவர்கள் வாரிசுதாரர்கள். மூணாவது அல் அபு, தந்தை. நாலாவது அல் ஜத்து சஹீஹ், சரியான தாத்தா. யார் அவர் சரியான தாத்தா? அத்தாவுடைய அத்தா. அம்மாவுடைய அத்தா வருவாரா? வருவாரா? வரமாட்டார். ஒயின் ஆலா, அது எவ்வளோ மேலே போனாலும் சரி, கொள்ளு தாத்தா இல்லு தாத்தாவாக இருந்தாலும் சரி. ஐந்தாவது அல் அஹு ஷகீக், உடன் பிறந்த சகோதரன். ஆறாவது அல் அஹுல் யாபின், தந்தை வழி சகோதரன். உங்களுக்கு அர்த்தம் தெரியும், தந்தைக்கு வேறு ஒரு மனைவி மூலமாக பிறந்தவன். ஏழாவது அல் அஹுலி உம்மின், தாய் வழி சகோதரன், வேறு ஒரு கணவன் மூலமாக தாய்க்கு பிறந்த சகோதரன். எட்டாவது இபுனுல் அஹி ஷகீக், உடன் பிறந்த சகோதரன் உடைய மகன். ஒன்பதாவது இபுனுல் அஹில் அபின், தந்தை வழி சகோதரன் உடைய மகன். பத்தாவது அல் அம்மு ஷகீக், தந்தையின் உடன் பிறந்த சகோதரன், சச்சா அல்லது பெரியத்தா. அது எப்படி? உடன் பிறந்த சகோதரன். 11வது அல் அம்மு லி அபின், தந்தை வழி சச்சா அல்லது பெரியத்தா. தாய்க்கு, தந்தைக்கு தந்தை வழி, ரைட்டா? வாப்பாவுடைய தந்தை வழி சகோதரர்கள். 12வது இபுனுல் அம்மி ஷகீக், உடன் பிறந்த சச்சாவுடைய மகன் அல்லது பெரியத்தா பையன். 13வது இபுனுல் அம்மி லி அபின். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் சொத்தில் பங்கு பெறதா இருந்தால் முதல்ல உள்ள அந்த 10 பேர் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் தான் இவங்க வருவாங்க. ஆர்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனுடைய லைனேஜ். 14வது ஜவுஜ், மனைவியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கணவன். 15வது அல் முஅத்திக், நான் சொன்னேன் இல்லையா, விடுதலை செய்யக்கூடிய அந்த எஜமான். இந்த 15 பேர் தான் ஆண்களில் வாரிசுதாரர்களாக வருவாங்க. இதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வர்றதெல்லாம் இபுனு அபு அஹு, இவங்க தான். அப்புறம் ஜவுஜ், பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில். இந்த 15 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஹாவுலாயில் மதுக்கூரூன ஹுமுல் வாரசத்து மினத்துக்கூர், இவங்க 15 பேர் தான் ஆண்களில் வாரிசுதாரர்கள். வலா யூஜது கைருஹும், வேறு யாரும் கிடையாது. ஒகது ஜமஅஹும் சாஹிபு மந்தூமத் ரஹ்பியா, மந்தூமத் ரஹ்பியான்னு ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது இந்த மீராசு சம்பந்தமாக. அவங்க என்ன செய்கிறாங்க, கவிதையே பாடியிருக்காங்க. வல்வாரிசூன மினர் ரிஜாலி அஷரத்துன் அஸ்மாவுஹும் மஅரூஃபத்துன் மஷ்தஹிரத்துன். அர்த்தம் புரியுதா? ஈஸியாக இருக்குல்ல. அல் இப்னு வ இப்னி மஹ்மா நஸலா வல் அபு வல் ஜத்து லஹு வ இன் அலா. இந்த அல்ஃபியான்னு ஒரு நஹ்வு கிதாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? கால முஹம்மதுன் ஹுவ புனுல் மாலிகி. அதாவது அந்த காலத்தில் கவிதை நடையில் அத்தனை சட்டங்களையும் மண்டையில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அல்ஃபியா மனப்பாடம் பண்ணாட்டா அலிம்சாவே இல்லை. அல்ஃபியா 1000 பைத்தும் தெரியலைன்னா அலிம்சானே ஒத்துக்க மாட்டாங்க. அல்ஃபியா அறியலையோ அப்படிம்பாங்க, அறியாதோ அப்படின்னு கேட்பாங்க. மலையாளம் வரல சரியா, அல்ஃபியா தெரியாட்டி அலிம்சாவே இல்லை. ஏன்னா அல்ஃபியாவில் அத்தனை நஹ்வு சட்டங்களும் இருக்குது. அதை என்ன செஞ்சுருக்காங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நஹ்வில் நிறைய இது போன்ற ஒழுக்க ரீதியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும், நலுமுல இருக்கும். அகீதா சம்பந்தமாக கூட பதவுல் அமானி நீங்கள் பார்த்துருப்பீங்களா கிதாபு? பதவுல் அமாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டில்லையா? அது அகீதாவுடைய கிதாபு, ஃபுல்லாக வந்து பைத்தின் அடிப்படையில் இருக்கும். இப்போ பைத்திலேயே அவ்வளவு சட்டங்களையும் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை முன்னோர்கள் ஆக்கி வச்சுருந்தாங்க. அதே போல் தான் இந்த பைத்தெல்லாம். இந்த பைத்தை மனப்பாடம் பண்ணிட்டேன்னு வைங்க, யார் யாரெல்லாம் வாசிச்சதாலும் மண்ணில் நிற்கும். நான் திரும்ப அதை வாசித்தேன்னா என் குரலுக்கு பைத்து பாடுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? மின் ஐயில் ஜிஹாதி கானா, அந்தளவுக்கு பொறுமையும் இல்லை. ஒரு புர்தா ஷெரீஃப் ஓதுற மாதிரி பொறுமையெல்லாம் இதில் இல்லை. நானும் மனப்பாடம் பண்ணல, உண்மையை சொல்லணும்ல. பட் விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இவங்க தான் 15 பேரும்
ஆண்களில் வாரிசுதாரர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அல் வாரிசாத்தும் மினன் நிசா, பெண்ணுடைய அந்த வரிசையில் யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்கள் அப்படின்னா, வல் வாரிசாத்தும் மினன் நிசா ஃபஹுன்ன சபஉம் பில் இஜ்மால். ஒரு மொத்தமாக பார்த்தோம்னா 10 பேர், மொத்தமாக பார்த்தோம்னா 7 பேர். வாஷரம் பி தஃப்சீல், விளக்கமாக பார்த்தோம்னா மொத்தம் 10 பேர் இருக்காங்க. யார் யார் அவங்க? அல் பின்து மகள், ரெண்டாவது அல் உம்மு தாய், மூணாவது பின்துல் இப்னி வைன் நசலத் மகனுடைய மகள், ரைட்டா, மகனுடைய மகள், அது கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தின்னு கூட போகலாம். நாலாவது அல் ஜத்தத்து சஹைஹா, அல் ஜத்தத்து சஹைஹா. இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா ஆண்களுக்கு அந்த இதை கொடுக்கல, பெண்களுக்கு கொடுத்துருக்கு. ஆண்களில் வந்து அல் ஜத்து சஹைஹ்னு வாப்பாவோட வாப்பா மட்டும்தான். ஆனால் பெண்களாக இருந்தால் அம்மாவுடைய அம்மாவுக்கும் சொத்துல பங்கு உண்டு, வாப்பாவுடைய அம்மாவுக்கும் சொத்துல பங்கு உண்டு. அல் ஜத்தத்து சஹைஹாவையின் ஆனத்து உம்முல் உம்மு, அதுக்கு அடுத்து 5வது உம்முல் அபு, அத்தம்மா பெத்தாவா, பெத்தா நன்னி எது வேணால் சொல்லிக்கலாம் ஊருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அம்மாவுடைய அம்மா அத்தாவுடைய அம்மா 2 பேருக்குமே சொத்துல பங்கு உண்டு. 7வது அல் உக்து ஷகீகா, உடன் பிறந்த சகோதரி. 8வது அல் உக்துல் அபின், தந்தை வழி சகோதரி. 8வது அல் உக்துல் உம்மின், தாய் வழி சகோதரி. 9வது அஸ் ஜௌஜா, மனைவி. 10வது அல் முஅத்திகா, அடிமை விட்ட அந்த நபர் பெண்ணாக இருந்தால் அவரும் சொத்துல என்ன செய்வாங்க, பங்கு பெறுவாங்க. இதற்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கவிதை இருக்கு. வல்வாரிசாத்து மினன் நிசாயி சபஉன் லம் யுஅதி உன்சா கைரஹுன்ன ஷர்உ. மொத்தம் 10 பேர், ஷரியத்து வேறு யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு 10 பேர் என்ன செஞ்சுருக்காங்க. பின்துன் வ பின்து இப்னின் வ உம்முன் முஷ்ஃபிகா வ ஜௌஜத்துன் வ ஜத்தத்துன் வ முஅத்திகா வல் உக்து மின் ஐயில் ஜிஹாதி கானத் ஃபஹாதிஹி இத்தத்துஹுன்ன பானத். சரியா? ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பாடம். ஆக அல்லாஹ்வுடைய கிருபையில் 2வது டாப்பிக்கு முழுக்க தியரின்னு சொன்னேன். இந்த தியரியில் எல்லாமே பார்த்துட்டோம். மராத்திபுல் வரசா பார்த்தோம், முக்கியமாக அன்பாவுல் இரிசு பார்த்தோம், ஷுரூத்துல் இரிசு பார்த்தோம், அர்கானுல் இரிசு பார்த்தோம், மபானியுல் இரிசு பார்த்தோம். அதுக்கடுத்து முக்கியமாக அல் வாரிசூன வல் வாரிசாத்து, ஆண் மற்றும் பெண்களில் யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்கள் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு நடுவில் மஹஜூப்னா என்ன, மஹரூம்னா என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்த்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம்லாம் வந்து ரொம்ப எளிமையான பாடம். ஏற்கனவே படித்ததெல்லாம் அப்படியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3வது பாடம் ரொம்ப எளிமையான பாடம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.